வெளிப்படுத்துதல் வசனமாக 7 முழக்கங்கள். மே 7. போரின் சத்தம். இருப்பு கவசங்களைப் போல மார்க்கவசங்கள் அவைகளுக்கு இருந்தன. அவைகளுடைய சிறகுகளின் இரைச்சல் யுத்தத்திற்கு ஓடுகிற அநேக குதிரைகள் பூண்ட ரதங்களின் இரைச்சலுக்கு ஒப்பாயிருந்தன. அவைகள் தேள்களின் வாள்களுக்கு ஒப்பான வாள்களையும் அந்த வாள்களில் கொடுக்குகளையும் உடையவைகளாய் இருந்தன. அவைகள் 5 மாதம் அளவும் மனுஷரை சேதப்படுத்துவதற்கு அதிகாரம் உடையவைகளாய் இருந்தன. வெளிப்படுத்துதல் 9 வசனங்கள் 9 மற்றும் 10. ஒளி ஒரு மணி நேரத்திற்கு சுமார் 767 மைல்களை கடக்கிறது. ஒளி வெளிச்சம் நொடிக்கு 1,86,000 மைல்களை கடக்கிறது. அதுபோல நாமும் ஒன்றை காதுகளால் கேட்பதற்கு முன் அதை கண்களால் பார்க்க நேரிடுகிறது. இஸ்ரவேலர்கள் பொன் கன்றுக்குட்டியை வணங்கிய போது எழுந்த ஆரவாரத்தை யுத்தத்தின் இரைச்சல் யாத்ராகமம் 32 வசனம் 17 என்று யோசுவா தவறாக கருதியது நினைவிருக்கிறதா? அதுபோல வெட்டுக்கிளிகளின் நாச வேளையில் இரைச்சலையும் இராணுவத்தின் ஆரவாரமென மக்கள் தவறாக கருதுகிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? அதனால்தான் அப்போஸ்தலனாகிய யோவான் அந்த ஒப்புமையை பயன்படுத்துகிறார். உதாரணமாக தானியேல் 7 வசனம் 6 பார்க்கவும். உண்மையில் இஸ்லாமிய படைகளை எடுத்துக்கொண்டால் அவர்களுடைய குதிரை படை வேகத்திற்கு புகழ் பெற்றது. தேள்களின் வாளை பொறுத்தவரை வாளை பொய் போதகர்களை சுட்டி காட்டுகிற ஒரு அடையாளமாக ஏசையா பயன்படுத்துகிறார். மூப்பனும் கனம் பொருந்தினவனுமே தலை, பொய் போதகம் பண்ணுகிற தீர்க்கதரிசியே வாள். ஏசையா 9 வசனம் 15. இஸ்லாமிய நம்பிக்கை முகமதின் எழுத்துக்களை அடிப்படையாக கொண்டது. அவர் இறைவனிடமிருந்து செய்தியை பெற்று படியெடுத்ததாக கூறி அவற்றை குரானில் தொகுத்தார். இஸ்லாமியர்கள் இயேசுவை அல்ல முகமதை தான் தங்கள் வழிகாட்டியாக பரிபூர்ணத்தின் உருவமாக பார்க்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து மட்டுமே வழியும் சத்தியமும் ஜீவனும். யோவான் 14 வசனம் 6 என்று வேதாகமம் கூறுகிறது. 10ஆம் வசனம் வெளிப்படுத்துதல் 9:5 150 வருடங்களை சுட்டி காட்டுகிறது. அப்போது இஸ்லாம் உதயமானது. வஞ்சகத்தின் கருநிற புகை எழும்பி கிழக்கு ரோம பேரரசை மூடி தங்கள் விசுவாசத்திற்கு மாறாத அனைவரையும் பாழாக்கியது. தீர்க்க தரிசனத்தில் இரும்பென சித்தரிக்கப்பட்ட ஒரு ராஜ்யமான ரோம். தானியேல் 2 வசனம் 33 தன் தவறான போதனைகளால் இதேபோல் சபையை விசுவாச துரோகத்திற்குள் வழிநடத்தி சென்றது தற்செயல் நிகழ்வல்ல. துருக்கிய குதிரை படையினர் போர்க்களத்தில் வீரர்களின் முக்கிய உடல் பாகங்களை பாதுகாக்க மத்திய காலத்தைச் சேர்ந்த குயிராஸ் மார்க்கவசங்களை அணிவதுண்டென வரலாறு கூறுகிறது. அந்த குயிராஸ்களில் குரானின் வசனங்களும் பொறிக்கப்பட்டிருந்தன. ராட்சத வெட்டுக்கிளிகளின் வெளிப்புற ஓடு போன்று ஒட்மன் இராணுவத்தினர் ஆயுதம் ஊடுருவ முடியாத இரும்பு கவசத்தை தங்கள் மதத்தின் மீதான வைராக்கியத்தால் அணிந்திருந்தார்கள். இன்றைய வசனங்களில் 5வது எக்காலத்தின் வெட்டுக்கிளிகளுடைய குறிப்பிட்ட அம்சங்கள் மீண்டும் வருகின்றன. குதிரைகள், தேள்கள், 5 மாதங்கள் போன்றவை. ஆனால் இங்கு இன்னும் விளக்கமாக வருகின்றன. கர்த்தராகிய இயேசுவே, உமது நீதியின் மார்க்கவசத்தால் என்னை மூடும்படி விசுவாசத்தினாலே உம்மை வேண்டுகிறேன். எபேசியர் 6 வசனம் 14. எதிரிகளின் தாக்குதலிலிருந்து உம்மால் மட்டுமே என்னை காக்க முடியும். அதிக ஆராய்ச்சிக்கு எரேமியா 46 வசனம் 23, எசேக்கியேல் 2 வசனம் 6, லூக்கா 10 வசனம் 19. ஆமேன்.